The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அதிமுக அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகத்தை தந்தாருன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு தேவை என்ன மாவட்ட செயலாளர்கள், அவருக்கு தேவை அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், இதோட தன்னை சுருக்கிட்டார். அதாவது மக்கள் பிரச்சனையை யோசிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கட்சி பிரச்சனை இருக்கு. இது எதை காட்டுதுன்னா அவருடைய நிர்வாக திறமை இல்லாதது தான் அது காட்டுது. அவர் எதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு தொண்டரா? சசிகலா அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்கிட்ட நீங்க தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ, ஸோ அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. இப்போ அவ்வளோ கன்ஃபர்மேஷன் திரும்ப சசிகலா அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான பின் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? கழகம் ஒன்றிணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சரிவர நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து டிஎம்கேக்கு எதிராக எதுவும் செயல்படாமல் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கிறதுனால இபிஎஸ் அவர்களுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய பதவி இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதை தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரே தவிர நான் கட்சி நலனுக்காகவோ இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகவோ அவர் பெருசாக எந்த ஒரு விஷயம் செய்யணும். இன்னைக்கு கோர்ட்டே சொல்லிட்டாங்க, கொடநாடு கேஸை நீங்கள் விசாரிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி நீங்கள் விசாரிக்கலாம்னு கோர்ட்டு சொல்லியும் கூட இன்னைக்கு அந்த வழக்கை விசாரிக்கிற அந்த சிபிசிஐடி இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கல. இதெல்லாம் எதை காட்டுது? இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லிட்டு போகலாம். இந்த கட்சியை 4 கூறா 5 கூறா வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், உடஞ்ச அதிமுகவை நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டீலிங்கில் தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இபிஎஸ் இல்லாத ஒரு ஏடிஎம்கேவை இன்னும் எவ்வளோ மாதங்களுக்குள்ளே பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? அவங்க கட்சி ஒருங்கிணைக்கணுன்ற ஒத்த பார்வையில் தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அதில் எப்படி நம்ம ஒரு இது பண்ண போகிறோம், ஆட்சியை இது பண்ணோம், ஏன்னா மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக அனைத்து தியாகங்களையும் செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் அதிமுக ஒருங்கிணையணும், எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் ஒரு தாயுள்ளத்தோடு அம்மா செயல்படுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். திருமதி சசிகலா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களுடைய சந்திப்பு அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதை குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள், முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய மூத்த முன்னோடி என்ற முறையில் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிக்க அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று விசாரிச்சுட்டாங்க. இதில் பொதுப்படையான எல்லா விஷயத்தையும் அம்மா பேசினதாகவும் நேற்று பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒரு தாயுள்ளத்தோடு அவங்க போய் அண்ணன் வைத்தியலிங்கத்தை பார்த்துருக்காங்க. அதை பெரிய அரசியலாக்குறது ஊடகங்கள் தானே தவிர நாங்கள் கேஷுவலாக அம்மா போகிறாங்க, தன்னுடைய கட்சிக்காரங்களை போய் பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. கேஷுவலாக போனவங்க கேஷுவலாக வந்துட்டா எந்த அதிர்வுகள் இருக்காது சார். அவங்க அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு அதிமுக இணையறதை பற்றி பேசுகிறாங்க, சின்னத்தை மீட்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ அதுதானே பேக்ஃபயர் ஆகுது. விரைவில் நம்ம பொறுத்திருந்தோம்னா நிறைய விஷயங்கள் அம்மா, அதாவது சமீப காலமாக சின்னம்மாவுடைய பேட்டிகளை நம்ம பார்த்தோம்னா சமீப காலமாக அவங்களுடைய நடவடிக்கை எதை பற்றியான இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்சி ஒருங்கிணைக்கணுன்ற ஒத்த பார்வையில் தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அதில் எப்படி நம்ம ஒரு இது பண்ண போகிறோம், ஆட்சியை இது பண்ணோம், ஏன்னா மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக அனைத்து தியாகங்களையும் செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் அதிமுக ஒருங்கிணையணும், எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் ஒரு தாயுள்ளத்தோடு அம்மா செயல்படுறாங்க. அதனுடைய ஒரு உதாரணம் தான் அந்த வைத்தியலிங்கத்தெல்லாம் பார்த்தது. அந்த சந்திப்புக்கு அடுத்து அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை தாண்டி பழனிசாமி அவர்களை மீறி அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சசிகலா அவர்களால்? பழனிசாமி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட நபராக நம்ம பார்க்கறதை தாண்டி இப்போ இப்போ அதிமுகவில் ஒரு செயல்பாட்டாளர் இன்னைக்கு கட்சியை நடத்துகிறாருன்னு சொல்கிறோம். இது அதிமுக அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது அதாவது அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவரால் தோற்றுவிக்கப்பட்டு அம்மாவால் கட்டி கேட்கப்பட்டு
இன்னைக்கு பல்வேறு தொண்டர்கள் வந்து இன்னைக்கு உயிர் நீத்து இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அதனால அவர் ஒத்துக்கு வரலன்னா அவர் வந்து போகிற போக்கில் பார்ப்போம். அதாவது சின்னம்மா அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து மறுபடியும் அம்மாவனுடைய ஆட்சியை வந்து மலர செய்யணுன்றதுல தான் ஒரு ஒரு ஒற்றை குறிக்கோளோடு அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இது தொண்டர்களுடைய இயக்கம். அதனால் தொண்டர்கள் என்ன முடிவு செஞ்சாங்களோ அதுதான் அம்மா அவங்க அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கு தான் அம்மா செயல்படுறாங்க. திருமதி சசிகலா அவர்கள் அவங்க வைத்தியலிங்கம் அவர்கிட்ட வந்து நீங்கள் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ, ஸோ அதுக்கான வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. இப்போது அவ்வளோ கன்ஃபர்மேஷன் திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான பின் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதுதாங்க, இல்லை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? கழகம் ஒன்றிணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சரிவர நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மா சின்னம்மா வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு அக்கறை எடுத்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பாக நம்ம வந்து நிறைய ஊடகங்கள்லாம் கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் அம்மா சந்திக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 4 வருஷமாக அது தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சின்னம்மா அவர்கள் வந்து எதையும் எடுத்தும் கவுத்தம்னு செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது. அதை ஒரு விஷயத்தை எடுத்து அதில் எது நல்லது கெட்டது எது நம்ம கட்சிக்கு நல்லதுன்றதை தான் பார்ப்பாங்க. அதை கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமா படிப்படியாக போய் இன்றைக்கி வந்து கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. பின்புலத்தில் என்னென்ன நடக்குதுன்றதுலாம் இல்லை. தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற தொண்டர்கள், இன்றைக்கி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், இன்றைக்கி இருக்கிற அதிமுகவோட நல விரும்பிகள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா கட்சி ஒன்று சேரணும். நீங்கள் இது மாதிரி அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக தான். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு நன்மையும் செஞ்சது கிடையாது. அதே சமயத்தில் சட்ட ஒழுங்கு ரொம்ப அதல பாதாளத்தில் போய் கிடக்கு. இதிலெல்லாம் நம்ம வந்து சரிவர நம்ம செய்யணும்னா மறுபடியும் அம்மாவனுடைய ஆட்சி வரணும். அந்த மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சி வரணும்னா நீங்கள் 4 பேருமா தனித்தனியாக இருந்தீங்கன்னா எதையும் பண்ண முடியாது. அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியுன்றது இன்றைக்கி இருக்கிற கீழ்மட்ட தொண்டர்கள்லேருந்து அனைத்து விதமான தரப்பு மக்களும் ஆசைப்படுறாங்க. அது அம்மா நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2026 எலெக்ஷன் நிச்சயமாக ரெட்டைலையில் தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ அட்வொகேட் எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் இப்போது இரட்டலை சின்னம் இருக்குது. அதை கிராப் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சட்டத்தின் பார்வையில் உங்களால் அதை எப்படி கணிக்க முடியுது? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு ஒரே பதில், பொறுத்திருந்து பார்த்தோம் என்றால் அருமையான விளக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம போக போக பார்த்துக்கலாம். இல்லை, அவங்க சொல்லாத விஷயத்த நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நகர்த்துறது நியாயமாக இருக்கும். பட் அவங்க வெளிப்படையாகவே 2026 நாங்கள் ரெட்டலையில் போட்டிடுவோம்னு சொல்லும் போது பொறுத்திருந்து பார்ப்போங்கிறது எந்த வகையில் பதிலாக இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது எங்கே சொன்னாங்க, அது ரெட்டைலைன்றது அதிமுகனுடைய அங்கீகாரம் பெற்ற சின்னம். அதனால வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அவங்க அதுதானே சிந்திக்க முடியும். அதிமுக வந்து ரெட்டைலையில் தானே நாங்கள் ஒரு ஆளை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க முடியும். அதனால் அம்மா சிந்திக்கிறதுலையும் அது இதில் எந்த ஒரு தவறும் இல்லையே. ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய அப்பார்ட் ஃப்ரம் சசிகலா அவர்களுடைய சப்போர்ட்டர் ஏடிஎம்கே எல்லாத்தையும் தாண்டி ஆஸ் அ அட்வொகேட் ஒரு கட்சியின் ஒரு நபரிடத்தில் இருக்கிற ஒரு சின்னத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா ஏற்கனவே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க வாங்கியிருக்காங்க. அதிமுகவுடைய பைலா என்ன சொல்லுது? இந்த கட்சியினுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறவங்க யார்? கட்சியினுடைய பொதுச் செயலாளர். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கேஸு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தேர்வை வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இன்றைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கு கூடிய விரைவில் விசாரிக்கப்பட்டு அது மீதான தீர்ப்புகள்லாம் வர இருக்குது. நம்ம அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். போக போக நம்ம பொறுத்திருந்தோம்னா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு. மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய காத்திருக்கு. போக போக பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தொடர்ந்து உட்கட்சியில் நிறைய பூசல்கள் இருக்குன்னு அவரே வெளிப்படையாக சொன்னதாக கடந்த கூட்டத்தில் சொல்லப்படுது. செங்கோட்டையன் அவர்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, ராஜேந்திர பொள்ளாச்சி, அப்புறம் மாஃபா இவர்களுக்குள்ளான ஊழல், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ சசிகலா அவர்களுடைய சப்போர்ட்டர்? அதாவதுங்க, அதிமுக இந்த இயக்கம் வந்து எதுக்கு பேர் போன இயக்கம்னு கேட்டிங்கன்னா இராணுவ கட்டுப்பாட்டுக்கு பேர் போன இயக்கம். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஒரு கீழே இருக்கிற தொண்டர்கள்லேருந்து மேலே இருக்கிற அமைச்சர்களும் கேட்கணும். இதுதான் விதி. அப்படின்ற ஒரு இயக்கத்தை இன்றைக்கி வந்து ஒரு சரியான ஒரு தலைமையில் நம்ம கொண்டு போயிருந்தோம்னா இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த விஷயத்தை திருப்பி அப்படி கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகத்தை தந்தாருன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு தேவை என்ன மாவட்ட செயலாளர்கள், அவருக்கு தேவை அந்த
பொதுக்குழு உறுப்பினர்கள் இதோட தன்னை சுருக்கிக்கிட்டார். கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எதை நினைக்கிறாங்க, அதை எது நம்ம அதை எது நம்ம வெளிப்படுத்தணும் போகணுன்ற அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் எதுவுமே எடுத்துக்காட்டாக பண்ணிக்கல. பண்ணாததனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ராஜேந்திர பாலாஜி பண்ணுறது, மாஃபா பாண்டியராஜன் பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற உட்கட்சி பூசல், நிறைய பிரச்சனைகளை சொல்லலாம். இன்னைக்கு கட்சி பிரச்சனையே வந்து இன்னைக்கு வேற அதாவது மக்கள் பிரச்சனையை வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கட்சி பிரச்சனை இருக்குது. இது எதை காட்டுதுன்னா அவருடைய நிர்வாக திறமை இல்லாதது தான் அது காட்டுது. அவர் எதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தொண்டரா? இப்போ நம்ம ஒரு தலைமையில் இருக்கோம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், தாயுள்ளத்தோடு செயல்படணுன்றது தான் வந்து ஒரு தலைமைக்கான முழுமையான ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒத்த புள்ளியில் வரும்போது இல்லை நான் மட்டும்தான் இந்த கட்சிக்கு எல்லாம், அதனால் வந்து நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து அவர் தனிப்பட்ட நபரோட கட்சி கிடையாது இல்லையா? அதனால் வந்து அது வந்து அவரை ஒருங்கிணைச்சு ஒரு தொண்டர்கள் ஏற்றுக்கிற ஒரு விஷயத்த செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி அவர் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர் அதை செய்ய தவறினதனோட காரணங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம முன்னுதாரணமாக எடுத்து பேசுகிறோம். அவர் தரப்பு மட்டும் பயன்பெற மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அவர் தரப்பு மட்டும்தான். அதாவதுங்க ஒரு 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 அதிமுகன்ற மிகப்பெரிய இயக்கத்தை ஒரு கொங்குக்கான கட்சியாக மாற்றி அதுவும் இன்னைக்கு இல்லாத போய் இன்னைக்கு எதுக்குமே இல்லாத ஒரு இயக்கமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. 4 கூறா 5 கூறா போய் மாறி இன்னைக்கு கிடக்குதுல்ல அதிமுக. அது காரணம் யாரு? இன்னும் எடப்பாடி பழனிசாமி தானே. கடந்த கட்சி கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து சில குறிப்பிட்டவர்களை வந்து எச்சரித்ததாகவும், உங்கள் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இங்கே கொண்டு வராதிங்க, கட்சிக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு பேட்டி கொடுக்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அப்போது கட்சியினுடைய தரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சிறுத்தன்மை இழந்திருக்குன்றது தான் நம்ம ஒரே பதிலாக சொல்ல முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அவர் மிரட்டல் பண்ணுறாரு, இன்றைக்கி சொல்கிறாரு, இன்றைக்கி கூட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. இன்றைக்கி கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் அவர் தான் வச்சிருக்கு. கட்சி கட்டுப்பாட்டில் சொல்லிக்கிறாங்க, சரி அவரே வச்சுக்கிறான்னு கூட எடுத்துக்கோமே. இன்றைக்கி தொடர் தோல்வி 11 தோல்வியை கண்டு இன்றைக்கி அவர் தலைமையில் இந்த இயக்கம் வந்து கண்டுடுச்சு. இந்த 11 தோல்விக்கு பிறகும் ஒரு வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை, சொல்ல தகுந்த ஒரு நடவடிக்கையை நான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரா? எத்தனை பேர் வந்து நேரடியாகவே சொல்கிறாங்க. தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து கீழே உள்ள நம்ம தொண்டர்கள் வரைக்கும் மனு மூலமாகவும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு தரப்பு விஷயங்களை பல்வேறு விதமாக சொல்லியாச்சு. எந்த இடத்துலையாவது யாரையாவது ஒரு மாவட்ட செயலாளர் மீதோ இல்லை வேறு யாராவது ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் மீதோ ஏதாவது ஒரு அறிவிப்போ வந்திருக்கா நம்ம பார்த்துருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ வந்து அவர் நிர்வாகம் பண்ணுறாரான்றது கூட ஒரு கேள்விக்குறியாக போகுது. இப்போ தொண்டர்களுக்கான இயக்கம் தான் அதிமுக, அதை அவர் மனசில் வச்சுக்கணும். தொண்டர்கள் நலனுக்கு எது தேவைப்படுதுன்றதை வந்து அவர் ஒரு இடத்துல கூட அவர் வந்து யோசிக்கலை. யோசிக்காததன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து நீங்கள் என்னை கேட்காம இது செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. ஏங்க நாங்கள் பழக்கப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டனும் பழக்கப்பட்டது எப்படின்னா, இராணுவ கட்டுப்பாடு. அம்மா சொல்கிறது தான், தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அந்த மாதிரி பயிற்சி பட்டறையில் பயின்று வந்த எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இவர் சொல்கிறாரு, இவர் ஓகே ஒரு தலைமையில் இருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம், ரைட்டு, தலைமையில் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். தலைமையில் உள்ளவங்களுக்கு பயந்து நடவடிக்கை தொண்டர்கள் தான் போகணுமே தவிர இவர் அதாவது நான் தாயுள்ளத்தோடு நம்ம அணுகணும். அதுதான் முறையாக இருக்குமே தவிர எச்சரிக்கிறது போகிறது வரதெல்லாம் ஏதோ ஊடகத்துக்காக அவர் பண்ணிக்கிறதே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இந்த கட்சி நலனுக்காக அவர் எதுவும் பெருசாக ஒன்றும் செஞ்சிடல. இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து திமுகவை பகச்சிக்காம ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு பாயிண்ட் பர்சன் கூட நடந்துக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மக்களிடையிலும் அரசியல் சமூக நடுவிலையும் வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது இன்னைக்கு வந்து கொடநாடுல இருந்து நிறைய கேஸுங்க, நிறைய விஷயங்கள், எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாஃப்ட் கார்னர், அதாவது ஒரு 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 அணுகுமுறையை வந்து திமுக அரசாங்கம் வந்து நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மேலே காட்டுது. இன்னைக்கு கோர்ட்டே சொல்லிட்டாங்க, கொடநாடு கேஸை நீங்கள் விசாரிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி நீங்கள் விசாரிக்கலான்னு கோர்ட்டு சொல்லியும் கூட இன்றைக்கி அந்த வழக்கை விசாரிக்கிற அந்த அந்த சிபிசிஐடி இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கல. இதெல்லாம் எதை காட்டுது? இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லிட்டு போகலாம். இன்னும் நிறைய விஷயங்களில் நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே வந்து அண்ணன் எடப்பாடி மேலே சாஃப்ட் கார்னரில் போயிருக்கு. அவங்களுக்கு என்ன, அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த கட்சியை வந்து 4 கூறா 5 கூறா வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், உடஞ்ச அதிமுகவை நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டீலிங்கில் தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதை சிறப்பாக செய்கிறதுனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மேலே
திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இன்றைக்கி அவர் மேலே வந்து எந்தவித ஒரு நடவடிக்கையும் சட்ட நடவடிக்கையோ இல்லை எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்க ஓட்டுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து டிஎம்கேக்கு எதிராக எதுவும் செயல்படாமல் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கிறதுனால இபிஎஸ் அவர்களுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 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 இன்னைக்கு மக்கள் பிரச்சனை, இன்னைக்கு திமுக அரசு வந்து இன்னைக்கு பல்வேறு விதமான ஒரு குளறுபடிகளை மக்கள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு. எந்த வித திட்டங்களும் சரியாக போய் சேரல. அம்மா கொண்டு வந்த அவ்வளவு திட்டங்களே இன்னைக்கு மூடு விழா நடத்திட்டாங்க. நல்ல ஒரு திட்டங்களே இன்னைக்கு தமிழ்நாடு அரசில் இன்னைக்கு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அம்மா கொண்டு வந்த திட்டத்துக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி சில திட்டங்களை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து இவங்க ஒரு கொண்டு வந்த திட்டங்கள்லான்னு புது திட்டங்கள்னு எதனா வெற்றி அடைஞ்ச திட்டமானு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த மக்களுக்கு தேவைன்னு ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. அதுக்காக குரல் கொடுக்க வேண்டியது யார்? எதிர்கட்சின்ற முறையில் எதிர்கட்சியை தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்துருக்கணும். ஒரு அறிக்கையோடு மட்டும் நிறுத்திக்கிட்டால் அதெல்லாம் சரியாக வருமா? அறிக்கையோடு மட்டும்தான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குதே தவிர ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களோ சொல்ல தகுந்த வகையில் ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டங்களை வந்து ஏதோ ஒரு மாவட்டங்களில் ஏதோ ஒரு இடத்துல நடத்துகிறார், இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் இன்னைக்கு மக்கள் அம்மா இருக்கும்போது இப்படி இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நாங்கள் எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கோம், ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், எல்லா இடத்துலையும் நம்ம ரோல் இருந்திருக்கு. அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம எந்த அணுகுமுறையை பண்ணுவோம், ஆளுங்கட்சியாக இருந்தால் நம்ம எந்த அணுகுமுறையை பண்ணுவோன்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு மூலமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலை. ஆனால் இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதை தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரே தவிர நான் கட்சி நலனுக்காகவோ இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நலனுக்காகவோ அவர் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயம் செய்யலை. என்ன மாதிரி உதவிகள் பண்ணுறாரு நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க? ஏதாவது ஒன்று ரெண்டு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கணும். கீழே இறங்கி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இன்னைக்கு மக்களை திமுக அரசாங்கம் செய்கிற தப்பை சுட்டி காட்டணும். அதை தவிர்த்து இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள், இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் போயிட்டுருக்கு, இன்னைக்கு மக்களுக்கு சரிவர ஒரு சட்ட ஒழுங்கு வந்து இன்னைக்கு சரியாக கொடுக்க முடியல, ஒரு பெண் வந்து ஒரு இரவு நேரங்களில் சரியாக வர முடியல, போக முடியல, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இல்லை அப்படியே அடிக்கிட்டு போகலாம், ஒன் பை ஒன்னாக அடிக்கிட்டு போகிற அளவில் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் செயல்படாமல் ஏதோ ஒரு செயலற்று போய் இருக்காருல்ல, அதுதான் நம்ம அவர் குறையாக சொல்கிறோம். பிஜேபி தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்க பல கட்சிகள் தவம் கிடக்குது அப்படின்னு மறைமுகமாக அதிமுகவை சாடுறாரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து அது எங்களை இல்லைங்க அப்படின்னு ரொம்ப சேஃபாக வந்து கோல் போடுறோம். இது நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? அதாவது எதைக்கு அதை தன்னுடைய பதவி இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதனால் அவர் இந்த ஒரு டைம் ஒன்று பேசுவார், இன்னொரு டைம் இன்னொன்று பேசுவார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்களை சொல்லலைன்ட்டு நழுவுவார். அதனால் தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக அவர் எந்த வேணாலும் பண்ணக்கூடியார். அதை நம்ம வரலாறாகவே பார்த்துருக்கோம்ல. 2016 அம்மா மறைவுக்கு பிறகு அது நம்ம ஒரு 2017 அவருடைய அந்த அவருடைய இன்னிங்ஸ் தொடங்குது. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லை. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம நேர்முகமாகவும் பார்த்துருக்கோம், ஊடகவியலாகவும் பார்த்துருக்கோம், எல்லா மாதிரியும் பார்த்துருக்கோம்ல அவர் எப்படிலாம் நடந்துக்கிறாருன்றதெல்லாம். அதனால் வந்து பார்ப்போம். அவர் வந்து என்னென்னலாம் மாற்றி பேசிக்கிறதுலாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தான் சரியான இது அவருக்கு கொடுக்கணும். இபிஎஸ் இல்லாத ஒரு ஏடிஎம்கேவை இன்னும் எவ்வளோ மாதங்களுக்குள்ளே பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? தொண்டர்கள் விரும்புகிற தலைமைக்கு யார் பிரச்சனையாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி தூரம் போட்டுட்டு போகிறதுக்கு இன்றைக்கி தொண்டர்கள் தயாராகிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஒருத்தர் கட்சியாக மட்டும் நம்ம அதிமுகவை பார்க்க முடியாது. இந்த கட்சி வந்து தொண்டர்களுக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி. அதனால் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு தடையாக இருந்தானா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்ப்போம், நீங்கள் பார்ப்பீங்க, கூடிய விரைவில் பார்ப்பீங்க. சின்னம்மா அவர்கள் வந்து இந்த முயற்சியில் இந்த பயணம் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு பயணத்தையும் வந்து ஒரு அனாவசியமாக எடுத்து பண்ணுறவங்க கிடையாது. எடுத்தம் கவுத்தன்ற செய்யக்கூடிய நபரும் கிடையாது. ஒரு தொட்டு அதை முடிக்கிற வரைக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயங்கள் சின்னம்மா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்ப்பீங்க. தொடர்ந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு கோல்டு வார் இருக்குன்னு சொல்லலாம். கடந்த அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் திருமணத்தில் கூட அதை நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அது அதோட பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, யாரோ ஒரு செங்கோட்டையன் கிடையாது, யாரோ ஒரு நபர் செங்கோட்டையன் கிடையாது.
அதிமுகவுக்காகவே பல்வேறு விஷயங்களில் செஞ்ச செங்கோட்டையன். அவர் வந்து அம்மா காலத்திலேயே வந்து நிறைய பதவிகளை அலங்கரித்தவர் நம்ம சொல்லலாம். ஏன்னா அம்மா அவர்கள் வந்து அவருக்கு நிறைய அங்கீகாரத்தை கொடுத்து அவரை வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நிறைய நல்லா அழகுபடுத்தியிருக்காங்க. அவருக்கு அமைச்சர் பதவினாலும் சரி, கட்சி ரீதியான தலைமை கழகத்தில் எந்த விஷயங்கள்னாலும் சரி, கழக கொள்கை பரப்பு செயலாளராக கூட இருந்திருக்காரு. அவரை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமை அவர் என்ன பண்ணியிருக்கு, ஒரு மாவட்ட செயலாளராக மட்டும் வச்சுக்கிட்டு அவரை ஓட்டணும்னு நினைக்குது. அது கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய அனுபவம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அவருடைய அனுபவம் வந்து மிகப்பெரியது. அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையில் தான் இருக்கும். அதாவது கட்சி நலன்ற ஒரு அடுத்த அந்த புள்ளியை தாண்டி இருக்காது. ஒரு சிறந்த ஒரு தொண்டர், அதிமுகவுக்கு கிடைச்ச ஒரு சிறந்த தொண்டர் தான் கே.ஏ. செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அந்த மாதிரியான ஒரு நிர்வாகியை வந்து ஒரு மனசு புண்படும் வகையில் இன்றைக்கி இருக்கிற தலைமையில் அவரை நடத்துது. அதுதான் அவருடைய வெளிப்பாடு. இன்றைக்கி அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலையே தவிர, இன்றைக்கி அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் வெளிப்படை காட்டிக்கல. ஆனால் இருந்தாலும் அவருக்கு பெரிய இது ஓடிட்டு இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் பெரிய ஒரு பனிப்போர் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். நம்ம அதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஊடக வாயிலாகவும் பார்க்குறோம். அவருக்கு இருக்கிற மறைமுகமாக நம்மளுக்கு இருக்கிற தகவல் வச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அவருக்கு இருக்கிற அந்த பனிப்போருக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான். கூடிய விரைவில் சின்னம்மா அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து இதில் இருக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரி செய்யறதுக்கான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாஃபாய் அவர்களை தாக்கி பேசினதும், அவர் இவரை தாக்கி பேசினதும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இதோடைய பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இப்போ கட்சி நலன்ன்றது வந்து தான் எல்லாருக்கும் முக்கியம். கட்சி நலன். ரெண்டாவது, நம்மளுடைய பொது வெளியில் போயிட்டு எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் கோஷ்டி பூசல்கள் இருக்கிறது இயல்பான விஷயம்தான். நம்ம அதை இல்லைன்னா மறுக்க முடியாது. தலைமை வந்து நம்ம சரியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது. ஏன்னா தலைமையை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்போ அம்மா இருக்கும்போதே நம்ம பார்ப்போம். அம்மா ஒரு வேட்பாளர், ஒரு சாதாரண வேட்பாளர் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அவர் கட்சிக்காக உழைச்சவராக இருப்பார். பணங்கிற காசு அவர்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கிட்டு வந்து ஒரு வேட்பாளராக நிப்பாட்டுவாங்க. அதை வந்து முன்னாள் அமைச்சர்கள் இருந்து, முன்னாள் நிர்வாகிகள் இருந்து அவ்வளோ பேர் அதை மனம் வந்து ஏற்றுப்பாங்க. ஏன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுவாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இயக்கம் தான் அதிமுக. அப்படி வந்து நாங்கள் அந்த மாதிரி பயணித்ததுனால தான் எங்களுக்கு வந்து அந்த 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 இராணுவ கட்டுப்பாடுன்றது எங்களுக்கு எங்கள் கட்சியில் உள்ள அவ்வளோ பேருக்குமே வந்து இந்த இராணுவ கட்டுப்பாடுன்ற அந்த கொள்கையில் நாங்கள் நின்றுடுவோம். இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வாப்பா பாண்டியராஜன் ஒரு பொது வெளியிலேயே ஒருமையில் பேசுறது, பொது வெளியிலேயே அப்படி நடந்துக்கிறதெல்லாம் ஒரு முகம் சொல்லிக்கிற தன்மையாக தான் இருக்குது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற தலைமை வந்து இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணுன்றது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனைகள், ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டால் நம்ம இது பண்ணிடலாம். பொது மேடையில் பொது வெளியில் இப்படி வந்து அது ஒரு சாதாரண ஆளாக பண்ணிக்கிட்டு போயிட்டா அது பிரச்சனை இல்லை. ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கவங்க. இவங்க இப்படி நடந்துக்கிறது மிகப்பெரிய தவறு. அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அண்ணன் அவர்கள் இப்படி நடந்திருக்க கூடாது. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.